அவ்வளவு கனத்துக்குரிய நீ கண்டிப்பா போய் சேர வேண்டிய ஒவ்வொருவருக்கும் கொடுக்கறதுக்காக கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு இடம் தான் பரலோகம். என் கூட சேர்ந்து யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம், நான் இந்த பரலோகத்துக்காக தான் ரட்சிக்கவே பட்டேன், எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பரலோகம் தான் ஆசை அப்படின்னு சொல்றவங்க. பரலோகம் தான் ஆசைங்க ஆரம்பத்துல இருந்தே. ஆனா என்ன தெரியுமா, நீ கருவில் இருக்கும் போதே நீ பரலோகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது யாரு தெரியுமா? ஹல்லேலூயா. நான் விரும்பினதுனால இன்னைக்கு நான் பரலோக வாழ்க்கையில் இல்லைங்க, அந்த லைன்ல இல்ல. கர்த்தரை நேசிச்சாரு, அவர் அன்பு அடையாளமாக எனக்கு பரலோக வாழ்க்கை நித்திய ஜீவனை எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் தேவை என்ன தெரியுமா, நீ பரலோகத்துக்கு வரணும்பா, நீ பரலோகத்துக்கு வரணும். இது எதனால வருதுன்னா, பரலோகத்துக்கு வருவதனால எனக்கு ஒண்ணு இல்லை, நான் அவனை நேசிக்கிறனால என் கூட இருக்கணும்னு விரும்புறேன். யோசிங்களேன், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது எப்படியாவது நீ வந்தே ஆகணும், எப்படியாவது நீ வந்தே ஆகணும், நீ வந்தே ஆகணும், நான் எல்லாம் கோச்சிப்பேன். வந்த பிறகு நம்ம எப்படி எல்லாம் அவங்களுக்கு செய்வோம், ஏன்னா ரொம்ப பிடிச்சவங்க, அவங்களை விட்டுட்டு போறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யாது மனசு. அதனால சொன்னாரு, உங்க இருதயம் கலங்க வேண்டாம், நான் வருவேன், நான் வந்து என் அண்டையில உங்களை சேர்த்துக் கொள்வேன், நான் எங்க இருக்கிறாங்க நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் செய்த தவறுகளுக்கு அழிந்து போகாமல் காக்கப்படுவதற்கு காரணம், இன்னும் அவர் உங்களை என்னையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார்.